ஜூன் மாதம் ஆரம்பித்து ஒரு வார காலத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் தடைகள் இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஆனால் சிம்ம ராசியிலே செவ்வாய் பயிற்சியாகி கேதுவுடன் சேரும் பொழுது உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார். செவ்வாயும் கேதும் சேர்வது சரியல்ல என்பது சொல்லக்கூடிய விஷயம். இருந்தாலும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்க காரணத்தினால் உங்க நன்மை தான் செய்வார். அப்போ அந்த செவ்வாய் கேது இணைவு சேரும்போது பல பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். தைரியமா எது வேணாலும் செய்வீங்க, துணிச்சலா பண்ணுவீங்க, தன்னம்பிக்கை துளிர்விடும், எடுத்த காரியங்களை முடிச்சு கொடுப்பீங்க, இதெல்லாம் செய்வீங்க. அடுத்ததாக சூரியனும் ரிஷபத்தில் இருக்கிறார், உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய வாக்கு பாகங்களை தவிர்ப்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அதை பார்த்துக்கணும். மாத கிரகங்களான சுக்கிரனை பார்க்கும்போது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வெளியூர் பயனாட்டம் முயற்சி பண்ணா அமையும், தாம்பத்திய அந்யோன்யம் சிறக்கும். அப்போ அந்த செவ்வாயும் கேதும் இணைந்திருக்கும் பொழுது இரண்டுமே ஒரே காரகத்தை கொடுத்ததா இருக்கும். அதனால்தான் கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை ஒதுக்கியிருக்காங்க. அப்போ கேது வந்து கெடுப்பார், ராகு கொடுப்பார், கேது கெடுப்பார். அப்போ செவ்வாயுடன் சேர்ந்திருக்கும் பொழுது செவ்வாயினுடைய குணநலன்மை எடுத்துக்கொண்டு கேது தான் செயல்படுவார். ஏன்னா கேது அந்த ராசிக்கு வந்துட்டாருன்னா அவருடைய சொந்த ராசியை தான் எடுத்துப்பாரு. வீட்டில் கேது வந்து அந்த செவ்வாயோட சேர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு மண்மணி சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து அப்புறம் சரி பண்ணுவார்.